சென்னையில் வீடில்லாமல் இருப்போருக்கு தற்காலிக தங்குமிடங்கள் அமைக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சி கட்டிட கூட்டரங்கில் இன்று பட்ஜெட் கூட்டம் தொடங்கியது. 2026-27 நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசிய மேயர் பிரியா, சென்னையில் 20 இடங்களில் ஸ்மார்ட் பார்க்கிங் மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்படும் என்றார். சுகாதார மையங்களில் பணிபுரியும் 750 செவிலியர்கள் களப்பணியாளர்களுக்கு லேப்டாப் கணினிகள் வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். கலங்கரை விளக்கம் முதல் அண்ணா நினைவிடம் வரை ரோப்கார் சேவை வசதி, சென்னையின் முக்கிய சாலை சந்திப்புகள் மேம்பாடு, பன்முக ஒருங்கிணைப்பு போக்குவரத்து மையங்கள் அமைப்பு உள்ளிட்ட அறிவிப்புகளையும் அவர் வெளியிட்டார். பசுமை பரப்பை அதிகரிக்க பசுமை சென்னை திட்டம் கொண்டுவரப்படும் என்றும், தூய்மை பணியாளர்களுக்கு 30,000 வீடுகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், கோடை காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு மோர் வழங்கப்படும் என்றும் அவர் அறிவித்தார்.